Hey, welcome to my channel. This is Kalai, portrait drawing artist. Pencil drawing starting stage la irukka beginners ku face, portrait, anything perfect ah varaya varadu. உங்களுக்கு நீங்க வரையற drawing perfect ah வரணும்னா நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. என்னவா இருக்கும்? grid method அப்படினா கோடு போட்டு டிரா பண்றது. இந்த வீடியோல grid methodனா என்ன? அதை எப்படி போடுறது? அதுக்கு எந்த ஆப்பை யூஸ் பண்றது? and ஒரு portrait outline ஃபுல்லா வரைஞ்சு காமிக்க போறேன். grid method பத்தி A to Z இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. எண்டில் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி drawing ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் போர்ட்ரேட் யாருக்காவது வரைஞ்சி கொடுக்கணும், ட்ராயிங் வரைஞ்சி கொடுக்கணும், ஃபேமிலி பிக்கை ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரிட் மெத்தட் ஃபோன் இல்லைன்னா எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் வரைய போகிற ட்ராயிங்கை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த பிரிண்ட் அவுட் மேலே நம்ம கோடு போடணும். கோடு எந்த அளவில் இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். 2 சென்டிமீட்டர் கேப்பில் போடுறீங்களா இல்லை 1 சென்டிமீட்டர் ஆர் 3 சென்டிமீட்டர் நீங்கள் எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் போட போகிறது எல்லாமே ஹைட்லேயும் சரி வித்லேயும் சரி ஒரே அளவாக இருக்கணும். 2 சென்டிமீட்டர்னால் 2 சென்டிமீட்டர் ஹைட்டில் எத்தனை கோடு வருதோ அத்தனை போட்டுக்கலாம். நம்ம இதை எவ்வளோ அளவில் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது 16 சென்டிமீட்டரில் இருக்குது. கீழே ஹைட் 21 இருக்குது, 21.3 இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி அளவை எத்தனை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு 1 சென்டிமீட்டரில் வேணும்னா வரிசையாக எத்தனை கோடு வருமோ அதை போட்டுக்கலாம். 16னா 16 லைன்ஸ் வரும். இதே 2 சென்டிமீட்டர்னால் 8 லைன்ஸ் வரும். அதே அளவு தான் சைட்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 21 இருக்குது அப்படின்னா 10 லைன்ஸ் வரும். 1 சென்டிமீட்டருக்கு மிச்சம் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்றாப்பில் நீங்கள் மாற்றி போட்டுக்கணும். இப்போ நான் இதில் லைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நான் 2 சென்டிமீட்டர் கேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன். மேலேயும் சரி கீழேயும் சரி 2 சென்டிமீட்டர் கேப்பில் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ லைன்ஸ் போடுறேன். நீங்கள் சின்னதாக வேணும்னா சின்ன அளவில் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரிட் அந்த ஸ்கொயர் அளவு கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் பென்சில் மெக்கானிக்கல் பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன் லைன்ஸ் போட. அந்த லைன் லைட்டாக தெரியுன்றதுக்காண்டி இப்போ வீடியோக்காண்டி நான் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணுறேன். லைன்ஸ் போட மெக்கானிக்கல் பென்சில் லைட் பென்சிலே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் லைன் ரொம்ப ஒல்லியாகவும் லைன்ஸ் லேஸாக தெரிகிற மாதிரியும் இருக்கும், லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே 2 சென்டிமீட்டர்ஸ் தான். 8 பாக்ஸ் இருக்குது. மேலே 16 சென்டிமீட்டர் மொத்தம். கீழே ஹைட் 21ன்னு பார்த்தோம். ஸோ 10 பாக்ஸ் இருக்குது. 2 சென்டிமீட்டர் மணிக்க 1 சென்டிமீட்டர் 1.3 எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ட்ராயிங். நான் இப்போது ஃபோன் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோன் இருந்துச்சுன்னா ஆப் இருக்குது. இந்த மாதிரி கிரிட் மெத்தட் போடுறதுக்கு ஆப் இருக்குது. ஸோ இப்போ அந்த மெத்தட் பார்ப்போம் வாங்க. நான் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறேன், கிரிட் மேக்கர் ஃபார் ட்ராயிங். இந்த ஆப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கிரிட் மேக்கர்னு போட்டிங்கன்னா நிறையா ஆப் வரும். ஏறக்குறைய எல்லா ஆப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறனால நான் இந்த ஆப்பை பற்றி சொல்கிறேன். இதில் இமேஜின்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷனே இமேஜின் தான் இருக்கும். நீங்கள் வரைய போகிற பிக்கை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வரைய போகிற பிக் அன்சைஸாக இருக்க வேணாம். நீங்கள் கரெக்டான சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதிலே நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. எடிட் ஆப்ஷன் கூட இதிலேயே இருக்குது.
இந்த ரேஷியோவில் ஏதாவது ஒன்றை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிக்குக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வரைய போகிறதுக்கு ஏற்றாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. பிக் வந்து அன்சைஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஸோ இதை வந்து நம்மளால் இது பண்ணி போட முடியாது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 3:4 செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிக் பாருங்கள், அந்த சைடு பாதி போகுது பாருங்கள், கட் ஆயிரும். ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்றாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி க்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வரைய போகிற பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரிட் போட 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில், ஸ்கொயர் அப்புறம் வந்து ரெக்டாங்கிள். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் எப்படின்னு சொல்கிறேன். ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இதில் ரோ வந்து 10, அப்புறம் காலம் வந்து 7 இருக்குது. நீங்கள் பிக் வந்து 3:4 எடுத்தனால அதுவே காட்டுது 10:7. நீங்கள் உங்களுக்கு ஸ்கொயர் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும், 10 வேணாம், 12 வேணும், அதாவது அந்த கோடு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா 12 மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காலம் வந்து 9 மாறும். இப்போ 15 மாற்றிருக்கேன். இங்கே காலம் வந்து 11 வருது. உங்களுக்கு இன்னும் குட்டி குட்டி கட்டமாக வேணும், சதுரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே மாற்றினீங்கன்னா தானாகவே இங்கே மாறும். அந்த ஃபோட்டோ சைஸ்க்கு ஏற்றாப்புல அதுவே மாற்றி காட்டும். நான் எப்பயும் 10:7 தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து ரெக்டாங்கிள் பார்த்திங்கன்னா 2 அளவு வரும். நீங்கள் 12 மாற்றினீங்கன்னா அதுவே மாறாது காலம். உங்களுக்கு எத்தனை வேணும்னு கேட்கும், நீங்கள் மாற்றினீங்கன்னா அதுக்கேற்றாப்புல ரெக்டாங்கிள் மாறும். இந்த ஆப்ஷன் வந்து மேலே ஒரு அளவாக இருக்கும், ஹைட் வந்து ஒரு அளவாக இருக்கும், வித் வந்து ஒரு அளவாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வந்து ஒரு அளவாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் கோடு போட. 2 அளவாக இருந்தால் மாற்றி போட்டு தப்பாக ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இது ஸ்கொயரே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கோடு வந்து அதிகமாக வேணும்னா அதிகமாக அதில் போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னா இதை விட வந்து கம்மியாக போட்டிங்கன்னா ஸ்கொயர் வந்து பெருசாக இருக்கும். ஸோ உங்கள் அளவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கலாம், எவ்வளோ பெருசாக வரைய போகிறீங்கன்றதை பொறுத்து. நெக்ஸ்ட்டு அடுத்து கிரிட்டு. இந்த கோடு வேணுமா வேணாமான்றது. அதுக்கடுத்து டயக்னல். இது வந்து கிராஸ் லைன்ஸ் வரும். நீங்கள் வந்து குட்டி குட்டி கட்டமாக போடுறதுக்கு, மெஷர் பண்ணி போடுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா சைடில் வந்து கட்டம் வரும். இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ரா பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அவுட்லைன் போட. நெக்ஸ்ட் வந்து ரோ வந்து எத்தனை இருக்கோ அதை காட்டும், எத்தனை ரோ இருக்குன்னு. இப்போ இதில் 10 இருக்குது, ஸோ அதை காட்டுது. அடுத்து காலம் எத்தனை காலம் இருக்கோ அதை காட்டும். அதுக்கடுத்து கலர். இதில் நீங்கள் லைன் வந்து என்ன கலரில் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக பிக் வச்சுருக்கீங்க அப்படின்னா பிளாக் கலர் லைனே வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது எங்கனக்குள்ளே இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதில். இது வந்து லேபிள். நீங்கள் எந்த கட்டம் எங்கனக்குள்ளே இருக்குன்னு பார்த்து ட்ரா பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து திக்னஸ், லைன் சைஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், இது ஹெச்டி இமேஜ் நல்லா தெரியுது. ஒருவேளை இமேஜ் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த கோடு வந்து திக்காக தெரியும், நல்லா தெரியும். ஆனால் இமேஜ் வந்து ரொம்ப உடஞ்சி போய் தெரியும். ஸோ இதில் வந்து லைன் திக்னஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். சின்ன 1 சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாயிரும். அடுத்த ஆப்ஷன் வந்து செல் சைஸ், ஃபுல் ஸ்க்ரீன், அப்புறம் லாக், இதெல்லாம் தேவையில்லை. கம்பேர் டிராயிங். இது வந்து நீங்கள் அடியில் நீங்கள் வரைஞ்ச அவுட்லைனை வச்சு இந்த டிராயிங்கோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், நீங்கள் வரைஞ்சது கரெக்ட் தானா அப்படின்னு. ஆனால் இதை வச்சே வந்து நான் ஒரு வீடியோலாம் பார்த்தேன், இதை வச்சே வந்து ட்ரா பண்ணுற மாதிரி, இதை மேலே வச்சு கீழே அப்படியே அச்சு வச்சு வரைகிற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணாது. தெரியுதா உங்களுக்கு?
நீங்கள் அவுட்லைன் எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கலாம். இதை வச்சு இதில் ஒபிசிட்டி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எஃபெக்ட்டு. இதில் எஃபெக்ட் பண்ணி இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும்னா மாற்றிக்கலாம். உங்கள் பிக்கை வந்து எப்படி மாற்றணுமோ மாற்றிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்கிப் ஆப்ஷன், அப்புறம் கிராப் ஆப்ஷன் இதுலேயே இருக்குது. நீங்கள் கேலரியில் மாற்ற முடியலன்னா இதில் இருக்க ஆப்ஷன். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொட்டேட், ஃப்ளிப் வெர்டிக்கல், ஃப்ளிப் ஹரிசாண்டல், எடிட் ஆப்ஷன் இதில் இருக்குது. நீங்கள் வேணும்னா இதில் எடிட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது மித்தி ஆப்பை கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் சேவ் ஆப்ஷன், நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே லொக்கேஷன் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தமிழ் லாங்குவேஜ் கூட இருக்குது. நிறையா லாங்குவேஜ் இருக்குது. இதில் தமிழ் கூட இருக்குது. அவ்வளோதான். மொத்தமாக இந்த ஆப்பில் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து மித்தி ஆப்போட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இப்போது A4 ஷீட்டில் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். A4 ஷீட்டில் ஹைட் வந்து எவ்வளோன்னா 30 சென்டிமீட்டர். 30 சென்டிமீட்டரை வந்து 10 பாக்ஸாக நம்ம பிரிக்கணும். கீழே வித் வந்து எவ்வளோனா 21 சென்டிமீட்டர். 21 சென்டிமீட்டரை 7 பாக்ஸாக பிரிக்கணும். பாக்ஸ் மீன்ஸ் அந்த ஸ்கொயரை தான் சொல்கிறேன் பாக்ஸுன்னு. இதை 10ஆக பிரிக்கணும். இதை வந்து 7ஆக பிரிக்கணும். இப்போ 30 வந்து 10 பங்காக பிரித்தா எவ்வளோ வரும்? அப்போது ஒரு பாக்ஸோட அளவு வந்து 3 சென்டிமீட்டர். ஒரு பாக்ஸோட ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர். வித் வந்து எவ்வளோ? 3 சென்டிமீட்டர். 21 டிவைடட் பை 7னா 3 சென்டிமீட்டர். ஸோ ஸ்கொயருக்கு வந்து 4 பக்கமும் ஒரே அளவாக தானே வரணும். ஸோ இது ஸ்கொயரான அளவு தான். இதுதான் முக்கியம். நீங்கள் எடுக்கிற அளவு ஒரே அளவாக இருக்கணும். அப்போ தான் வந்து கோடு வந்து கரெக்டாக வரும். கிரிட் போடும் போது அன்ஈவனாக வராது. இப்போ நீங்கள் எடுத்த பிக் வந்து A4 சைஸில் 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிங்கன்னா ஃபுல் சைஸாக வரும். A4 ஷீட்டே வந்து ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வரைகிற ட்ராயிங். ஆனால் சில பேர் வந்து கார்னரில் 1 சென்டிமீட்டரு அல்லது 1.5 சென்டிமீட்டர் விட்டு ஒயிட்டாக விட்டு வந்து மாஸ்கிங் டேப்பை வச்சு ஒட்டி ட்ராயிங் நடுவில் வர மாதிரி வரைவாங்க. அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஹைட் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ வந்து 2.5 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம் ஒரு செல். அப்போ வந்து 30 சென்டிமீட்டரை எத்தனையாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு பாக்ஸோட ஹைட் வந்து 2.5னா நமக்கு மொத்தம் 10 பாக்ஸ் தேவை. அப்போ 2.5 × 10 அப்போனா எவ்வளோ வரும்? 25 வரும். அப்போ இங்கே எத்தனை அளவு இருக்குது? மொத்த அளவு பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே 25 சென்டிமீட்டர் தான் நமக்கு தேவை. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது? 5 சென்டிமீட்டர். அப்போ மேலே வந்து 5 சென்டிமீட்டரில் பாதி எவ்வளோ? 2.5. கீழே வந்து 2.5. மாஸ்கிங் டேப்பு வச்சு 2.5 சென்டிமீட்டருக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் வந்து 25 கிடச்சிரும். இப்போ ஈஸியாக அந்த 25ஐ 10 பாக்ஸாக ஈஸியாக பிரிச்சிடலாம். இப்போ வித்து பார்க்கலாம். மேலே கீழே மாஸ்கிங் டேப்பை வச்சு ஒட்டிடுவீங்க 2.5 சென்டிமீட்டருக்கு. இப்போ வித் வந்து டோட்டலாக 21 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ 2.5 ஒரு செல்லோட வித்து. அப்போ நமக்கு மொத்தம் எத்தனை தேவை? 7 பாக்ஸ் தேவை. அப்போ × 7 அப்போனா 17.5. இதில் மொத்த அளவு வந்து 21. அப்போ 21 மைனஸ் 17.5 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 3.5 வரும். ஸோ 3.5னா அதை பாதியாக பிரிச்சிங்கன்னா 1.7 வரும். ஸோ இங்கிட்டும் 1.7க்கு மாஸ்கிங் டேப்பை வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா நடுவில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து இங்கிட்டு 10 பாக்ஸ் வந்து மார்க் பண்ணி போட்டுக்கலாம்.
கீழே வந்து 7 பாக்ஸ் வந்து ஈக்குவலாக போட்டுக்கலாம். ஹைட்டும் வித்தும் 2.5 ஒரே அளவாக. இது வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு A4 ஷீட்லேயே நான் போட்டு காட்டுறேன், பாருங்கள். அவுட்லைன் தான் ஒரு ரியலிஸ்டிக் ட்ராயிங்க்கு பேஸு. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக போட ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறதையும் கிரிட் மெத்தடில் வரைகிறதையும் கம்பேர் பண்ணும்போது கிரிட் மெத்தட் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். நான் வீடியோவில் எண்டில் ஒரு நல்ல டிப்ஸு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேனே. நான் பிகினிங் ஸ்டேஜில் ஃப்ரீ ஹேண்டாக தான் ட்ரா பண்ணேன். கிரிட் மெத்தடில் நான் ட்ரை பண்ணும்போது அதை விட ஃப்ரீ ஹேண்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் வந்து பெட்டராகவே இருக்கும். கிரிட் மெத்தடில் வரைஞ்சால் பர்ஃபெக்டாக வரையலாமா அப்படின்னு கேட்டால் அது ஒவ்வொருத்தோட ஸ்கில்லை பொறுத்தது. தொடர்ந்து ட்ரா பண்ணால் மட்டும்தான் ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும். கிரிட் மெத்தட் ஒன் ஆஃப் த டூல், அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் சின்ன ஸ்கொயராக போட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து போக போக 3 சென்டிமீட்டர் வச்சு வரைஞ்சிங்கன்னா அடுத்து 4, 5 அப்படின்னு அந்த ஸ்கொயர் அளவை பெருசு பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி போட்டிங்கன்னா பிக் வந்து நடுவில் இருக்கும். அவுட்லைன் போட்டிருக்கேன், இதை பாருங்கள். சுற்றி வந்து நீங்கள் கேப் விட்டு நடுவில் சென்டராக வர மாதிரி மெஷர் பண்ணி நான் இதை போட்டிருக்கேன். இது நான் ஏற்கனவே வரைஞ்ச பிக்கு. சுற்றி வந்து கேப் விட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணி நீங்கள் அவுட்லைன் போடணும். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம்.